ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் கார்த்திக் த்ரூம் அகாடமிலிருந்து. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய கரண்ட் அவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா February 12, 13 இந்த 2 நாளுக்கு உண்டான கரண்ட் அவர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, முதல் கேள்வி பாருங்கள். பள்ளி போக்குவரத்து தன்னார்வலர் திட்டம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை. அதாவது சமீபத்தில் பள்ளி போக்குவரத்து தன்னார்வலர் திட்டம் அப்படின்றத நம்மளுடைய தமிழக காவல்துறை வந்து தொடங்கியிருக்காங்க. எங்கே தொடங்கியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்னையில். ஓகேங்களா? February 9 தமிழக காவல்துறை சார்பில் இந்த திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. இந்த திட்டத்தோட நோக்கம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பள்ளிகளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய போக்குவரத்து நெரிசல், அதுக்கப்புறம் விபத்துகளை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த திட்டத்தை தொடங்கி வச்சது வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சென்னை போலீஸ் கமிஷனர் சந்தீப் ராய் ரத்தோட் அப்படின்றவர் டி நகரில் இருக்கக்கூடிய வித்யாலயா மெட்ரிகுலேஷன் அப்படின்ற ஸ்கூலில் தொடங்கி வச்சிருக்கார். ஓகேங்களா? பள்ளி போக்குவரத்து தன்னார்வலர் திட்டம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்னையில். சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். குழந்தைகளுக்கான போதை மறுவாழ்வு மையம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஏ மற்றும் பி. ஓகேங்களா? சென்னை, நாமக்கல், செங்கல்பட்டு, மதுரை, கோவை, திருநெல்வேலி, திருச்சி. ஸோ இந்த பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கான போதை மறுவாழ்வு மையம் அப்படின்றத தொடங்கியிருக்காங்க. ஸோ ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, போதை பழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்காங்கள்ல, அவங்கள பாதுகாத்து அவங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மையத்தை தொடங்கியிருக்காங்க. ஸோ இந்த மையத்துக்கான இலவச தொலைபேசி எண் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 14446. சரிங்களா? ஸோ குழந்தைகளுக்கான போதை மறுவாழ்வு மையம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்னை, நாமக்கல், செங்கல்பட்டு, மதுரை, கோவை, திருநெல்வேலி, திருச்சி. ஸோ இந்த பகுதிகளில் தொடங்கியிருக்காங்க. சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். தற்போது மெட்ராஸ் ஐஐடி கீழ்காணும் எந்த பிரிவுக்கு இடஒதுக்கீடு அறிமுகம் செய்துள்ளது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டு. அதாவது இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ஐஐடி இருக்குல்ல, ஸோ அந்த சென்னை ஐஐடியில் வருகிற கல்வியாண்டில் விளையாட்டு வீரர்கள் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்கான இடஒதுக்கீடு வந்து வழங்க போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த தகவலை நமக்கு கொடுத்தவங்க வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸ் இயக்குனராக இருக்கக்கூடிய பேராசிரியர் காமகோடி அப்படின்றவங்க இந்த தகவலை தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவில் விளையாட்டு பிரிவுக்கு இடஒதுக்கீடு வழங்கிய முதல் ஐஐடி வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஐஐடி தான். ஓகேங்களா? தற்போது மெட்ராஸ் ஐஐடி கீழ்காணும் எந்த பிரிவுக்கு இடஒதுக்கீடு அறிமுகம் செய்துள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விளையாட்டு. சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற நாடுகளில் யூபிஐயை அறிமுகம் செய்ய இருக்கும் நாடுகள் வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து இலங்கை மற்றும் மொரீஷியஸ். அதாவது யூபிஐ அப்படிங்கிறது யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பண பரிவர்த்தனை அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூபிஐ மூலயமா தான் நம்ம டிரான்சாக்ஷன்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? நம்ம இந்தியாவில் வந்துடுச்சு. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 40 நாடுகளில் இந்த யூபிஐ சம்மந்தமாக இன்னும் பேச்சுவார்த்தை வந்து நடந்துகிட்டு இருக்குது, கொண்டு வரலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வகையில் இலங்கையிலையும் மொரீஷியஸ்லேயும் இந்த யூபிஐ வந்து பார்த்திங்கன்னா அறிமுகம் செய்ய போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ யூபிஐயை அறிமுகம் செய்யவிருக்கும் நாடுகள் வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இலங்கை மற்றும் மொரீஷியஸ். சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். U19 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி 2024 சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ள நாடு எது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா. ஸோ U19 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி தென்னாப்பிரிக்காவில் நடந்தது. ஸோ அந்த போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அணி இந்திய அணியை வீழ்த்தி 4வது முறையாக சாம்பியன் பட்டத்தை ஜெயிச்சிருக்காங்க. ஓகேங்களா? U19 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி 2024 சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ள நாடு வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா. சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள். AFC ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ள அணி வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கத்தார் அணி. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா AFC ஆசிய கோப்பை கால்பந்து போட்டி எங்கே நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கத்தாரில் வந்து நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 24 அணிகள் வந்து கலந்துக்கிட்டாங்க. நம்ம இந்திய அணி வந்து பார்த்தீங்கன்னா குரூப் பி அப்படின்ற பிரிவில் இருந்தாங்க. கிட்டத்தட்ட 3 போட்டிகளில் தோல்வி அடைஞ்சாங்க. ஓகேங்களா? அதனால் அந்த போட்டியிலேருந்து வெளியேறினாங்க. ஸோ இறுதியாக AFC ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் ஜோர்தான் அணியை வீழ்த்தி தொடர்ந்து 2வது முறையாக ஆசிய கோப்பையை கைப்பற்றியது வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கத்தார் அணி தான். ஓகேங்களா? ஸோ இறுதிப் போட்டியில் ஜோர்தான் அணியை வீழ்த்தி கத்தார் அணி வந்து பார்த்தீங்கன்னா 2வது முறையாக ஆசிய கோப்பையை கைப்பற்றியிருக்காங்க. ஓகேங்களா? AFC ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ள அணி வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கத்தார். சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள். சென்னை ஓப்பன் ATP சேலஞ்சர் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றுள்ளவர் யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சுமித் நாகல் அப்படின்றவர் தான்.
ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஏடிபி சேலஞ்சர் சென்னை ஓப்பன் டென்னிஸ் தொடரில் ஆண்களுக்கான ஒற்றையர் பிரிவில் நம்ம இந்திய வீரர் சுமித் நாகல் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன் பட்டம் ஜெயிச்சிருக்கார். ஸோ யாரை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இத்தாலி வீரர் லூகா நார்டி அப்படின்றவரை வீழ்த்தி கிட்டத்தட்ட 6-1 6-4 அப்படின்ற நேர் செட்டுகளில் வென்று கோப்பையை வந்து ஜெயிச்சிருக்கார். ஓகேங்களா. சென்னை ஓப்பன் ஏடிபி சேலஞ்சர் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுமித் நாகல். சரிங்களா. அடுத்த கேள்வி பாருங்க. தேசிய உற்பத்தி திறன் தினம் ஆண்டுதோறும் எந்த நாளில் அனுசரிக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 12ஆம் நாள். ஸோ தொழில்துறையில் உற்பத்தி பொருட்களை அதிகரிக்கணும், அதே மாதிரி இப்போ டிஜிட்டல் மயமாக்குறாங்கல்ல, ஸோ அது வந்து அதிகரிக்கணும், இது மாதிரியான விஷயங்களை மேம்படுத்தணும் அப்படின்ற வகையில் தேசிய உற்பத்தி திறன் தினம் அப்படின்றத ஆண்டுதோறும் அனுசரிக்கிறாங்க. எந்த நாளில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 12ஆம் நாள். ஸோ இதனுடைய கருப்பொருள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ப்ரொடக்டிவிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது தான். ஸோ 1958ஆம் ஆண்டு பிப்ரவரி 12ஆம் நாள் மத்திய தொழில்துறை அமைச்சகத்தால் இது உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ தேசிய உற்பத்தி திறன் தினம் அப்படிங்கிறது பிப்ரவரி 12ஆம் நாள். அதே மாதிரி பிப்ரவரி 12லேருந்து 18 வரையும் தேசிய உற்பத்தி திறன் வாரம் அப்படிங்கிறதையும் அனுசரிக்கிறாங்க. ஓகேங்களா. இதை வந்து பார்த்தீங்கன்னா தேசிய உற்பத்தி திறன் குழுவால் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. தேசிய உற்பத்தி திறன் தினம் ஆண்டுதோறும் எந்த நாளில் அனுசரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 12. அதே மாதிரி தேசிய உற்பத்தி திறன் வாரம் அப்படிங்கிறது பிப்ரவரி 12லேருந்து பிப்ரவரி 18 வரையும். சரிங்களா. ஸோ வாரம்னு கேட்டாங்கன்னா பிப்ரவரி 12லேருந்து 18 வரையும். ஸோ உற்பத்தி திறன் தினம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா பிப்ரவரி 12. ஓகேங்களா. அடுத்த கேள்வி பாருங்கள். லிங்கன் பிறந்த தினம் ஆண்டுதோறும் எந்த நாளில் அனுசரிக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 12. ஸோ அப்ரஹாம் லிங்கனை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அமெரிக்காவோட 16வது அதிபராக இருந்தவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரஹாம் லிங்கன் அப்படின்றவர். இவர் வந்து 1809ஆம் ஆண்டு பிப்ரவரி 12ஆம் நாள் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்திருக்கார். ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்திருக்கார். ஸோ அவருடைய பிறந்த தினத்தை நினைவூட்டும் வகையில் ஒவ்வொரு வருடமும் லிங்கன் பிறந்த தினம் அப்படின்னு சொல்லிட்டு அனுசரிக்கிறாங்க. ஓகேங்களா. லிங்கன் பிறந்த தினம் ஆண்டுதோறும் எந்த நாளில் அனுசரிக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 12ஆம் நாள். சரிங்களா. அடுத்த கேள்வி பாருங்க. டார்வின் தினம் ஆண்டுதோறும் எந்த நாளில் அனுசரிக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 12ஆம் நாள். ஸோ அறிவியல் துறையில் சாதனை படைத்தவங்க தான் இந்த சார்லஸ் டார்வின் அப்படின்றவங்க. ஓகேங்களா. ஸோ அவங்களுடைய பங்களிப்பை கௌரவப்படுத்தும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 12ஆம் நாள் வந்து பார்த்தீங்கன்னா டார்வின் தினம் அப்படின்னு சொல்லிட்டு அனுசரிக்கிறாங்க. ஸோ இந்த தினம் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு அறிவியல் ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு விஷயமா இந்த நாள் வந்து அமையும் அப்படிங்கிறதுக்காக டார்வின் தினம் அப்படின்றத ஆண்டுதோறும் நம்ம அனுசரிக்கிறோம். ஓகேங்களா. டார்வின் தினம் ஆண்டுதோறும் எந்த நாளில் அனுசரிக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 12ஆம் நாள். சரிங்களா. அடுத்த கேள்வி பாருங்கள். சிவப்பு கை தினம் ஆண்டுதோறும் எந்த நாளில் அனுசரிக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 12. அதாவது சிறுவர்கள் வந்து இருக்காங்கல்ல, அவங்கள சின்ன வயசுலேயே சிப்பாய்களாக மாற்றி ஆயுத மோதலுக்கு தயார் செய்வாங்க. ஸோ அதை தடுக்கும் வகையில் தொடங்கப்பட்டது தான் இந்த சிவப்பு கை பிரச்சாரம் அப்படிங்கிறது. 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் மற்றும் இளம் பருவத்தினரை ஆயுத மோதலுக்காக தயார் செய்கிறாங்க பார்த்தீங்களா, அதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தொடங்கப்பட்டது தான் இந்த சிவப்பு கை பிரச்சாரம் அப்படிங்கிறது. சிவப்பு கை தினம் ஆண்டுதோறும் எந்த நாளில் அனுசரிக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 12ஆம் நாள். சரிங்களா. அடுத்த கேள்வி பாருங்கள். சர்வதேச வலிப்பு தினம் ஆண்டுதோறும் எந்த நாளில் அனுசரிக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறும் பிப்ரவரி 2வது திங்கள். ஓகேங்களா. ஆண்டுதோறும் பிப்ரவரி 2வது திங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா சர்வதேச வலிப்பு தினம் அப்படிங்கிறது அனுசரிக்கப்படுது. ஸோ அந்த வகையில் 2024ஆம் ஆண்டுக்கான சர்வதேச வலிப்பு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 11. ஸோ கால் கை வலிப்பு பற்றிய விழிப்புணர்வை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தினத்தை அனுசரிக்கிறாங்க. ஓகேங்களா. சர்வதேச வலிப்பு தினம் ஆண்டுதோறும் எந்த நாளில் அனுசரிக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறும் பிப்ரவரி 2வது திங்கள். ஓகேங்களா. ஸோ அந்த வகையில் 2024ஆம் ஆண்டுக்கான சர்வதேச வலிப்பு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 11. அடுத்த கேள்வி பாருங்கள். உலக ரேடியோ தினம் ஆண்டுதோறும் எந்த நாளில் அனுசரிக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 13ஆம் நாள். அதாவது ஜனவரி 14, 2013 அன்னைக்கு யுனெஸ்கோவோட உலக வானொலி தினத்தை ஐநா பொது சபை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கிறாங்க, அங்கீகரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஐநா தன்னுடைய 67வது அமர்வில் பிப்ரவரி 13 உலக வானொலி தினமாக அறிவிக்கிறாங்க. ஓகேங்களா. உலக ரேடியோ தினம் ஆண்டுதோறும் எந்த நாளில் அனுசரிக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 13. சரிங்களா. அடுத்த கேள்வி பாருங்கள். தேசிய மகளிர் தினம் ஆண்டுதோறும் எந்த நாளில் அனுசரிக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
பிப்ரவரி 13. அதாவது இந்தியாவோட நைன்டிங்கேல் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய சரோஜினி நாயுடு இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுடைய பிறந்த தினத்தை தான் ஆண்டுதோறும் நம்ம தேசிய மகளிர் தினமாக அனுசரிக்கிறாங்க. ஸோ 1925ஆம் ஆண்டு சரோஜினி நாயுடு வந்து பார்த்திங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸில் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15 1949 மார்ச் 2 வரையும் ஐக்கிய மாகாணங்களோட முதலாவது ஆளுநராக இருந்திருக்காங்க. அதே மாதிரி சர்வதேச மகளிர் தினம் ஆண்டுதோறும் எந்த நாளில் அனுசரிக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்ச் 8. ஸோ தேசிய மகளிர் தினம் அப்படிங்கிறது ஆண்டுதோறும் பிப்ரவரி 13 அனுசரிக்கிறாங்க. ஸோ சர்வதேச மகளிர் தினம் அப்படிங்கிறது ஆண்டுதோறும் மார்ச் 8 அனுசரிக்கிறாங்க. ஸோ ரெண்டையுமே நோட் பண்ணிங்க. இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? தேசிய மகளிர் தினம் ஆண்டுதோறும் எந்த நாளில் அனுசரிக்கப்படுது? பிப்ரவரி 13. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இன்றைக்கி உண்டான வீடியோ பதிவு கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இன்றைக்கி பார்த்த கரண்ட் அஃபேர்ஸை ஒரு டெஸ்ட் மாதிரி எழுதி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு உண்டான டெஸ்ட் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ பதிவு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ பதிவு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. துருவம் அகாடமியிலிருந்து கார்த்திக்.